வெல்கம் டு H2O வெற்றி அகாடமி. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா, ஆட்டம்ஸ்னா என்ன, மாலிகூல்ஸ்னா என்ன, எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஒன்று ஆட்டம். ஆட்டம்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஹைட்ரஜனோ இல்லை ஹீலியமோ இல்லை லித்தியம், சோடியம், அப்புறம் குளோரின், பொட்டாசியம் இப்படி தனித்தனியாக இருந்தாங்கன்னா இவங்க ஃபுல்லாகவே ஆட்டம்ஸ். எப்பவுமே இவங்கெல்லாம் தனியா இருக்க முடியுமா அப்படின்னு கேட்டா இருக்க வாய்ப்பே இல்லை. ஆனா அதுக்கு பதில் என்னவா மாறலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஹீலியம், நியான், ஆர்கான் இந்த மூணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஹீலியத்தோட அட்டாமிக் நம்பர் 2, நியானோட அட்டாமிக் நம்பர் 10, ஆர்கானோட அட்டாமிக் நம்பர் 18. ஓகே, இந்த மூணு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன், அதாவது எலக்ட்ரான்ஸ் மட்டும் கவுண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இவங்க தான் நோபல் கேஸ், இனர்ட் கேஸ், ரேர் கேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வெல் செட்டில்டான கேஸ், ஸ்டெபிலிட்டி அதிகமாக இருக்கக்கூடிய கேஸ். அப்போ எல்லா ஆட்டம்ஸும் இதே மாதிரி நம்மளும் ஸ்டெபிலிட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு என்ன செய்வாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாலிகூல்ஸை கிரியேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் எப்படி மாலிகூல்ஸ் கிரியேட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, இன்னொரு ஹைட்ரஜன் அட்டாமிக் நம்பர் 1, இவன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு, இவன்ட்ட ஒரு எலக்ட்ரான் இருக்கு. இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா, இப்போ நம்ம ரெண்டு பேரும் H2 மாலிகூலா இருந்தோம்னா நம்மகிட்ட 2 எலக்ட்ரான் இருக்கும். இவங்க எப்படி ஹீலியம் செட்டிலா இருக்காங்களோ, ஸ்டேபிளா இருக்காங்களோ, அதே மாதிரி நம்மளும் ஸ்டேபிளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த மாதிரி ஒரு H2 மாலிகூல் ஃபார்ம் ஆகுது. இதுவே H2O மாலிகூல் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஆக்சிஜன் இருக்குது, அட்டாமிக் நம்பர் 8, இது ஹைட்ரஜன் 2 பேரை கூப்பிட்டு பக்கத்துல ஒன்னா இருந்து, இப்ப பாருங்க மொத்தம் எத்தனை நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 8 + 1 + 1 மொத்தம் டோட்டலா 10 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அப்போ ஹைட்ரஜன் 2 பேரு, ஆக்சிஜன் ஒரு ஆளு, மொத்தம் இவங்களுக்குள்ள எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிறாங்க. மொத்தம் டோட்டலா 10 வந்துருச்சு. 10 யாரு? இந்த நியான். இவங்கள மாதிரி அவன மாதிரியே இவனுக்கு எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் ஈக்குவல் ஆகிறதுனால இதுவும் ஸ்டேபிளா இருக்குது. அதனாலதான் வாட்டர் பாட்டில்ல, சீல, ஓஷன்ல எல்லாமே தண்ணி அப்படியே இருக்குது. ஸோ ஸ்டெபிலிட்டியா இருக்கிறதுக்கான காரணம் இதுதான். இந்த மாதிரி தனியா இருந்த ஆட்டம்ஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வந்து மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ரைட். இப்போ நம்ம சாப்பிட்ற உப்பு இருக்கு இல்லையா, சோடியம் குளோரைடு அட்டாமிக் நம்பர் 11, குளோரின் அட்டாமிக் நம்பர் 17. ஓகே, இவன் அட்டாமிக் நம்பர் 11 இருக்குது. நியான் மாதிரி 10 மாறணும்னா ஒரு எலக்ட்ரானை டொனேட் பண்ண ரெடியா இருக்குது. இந்த குளோரின் இவன் 17 இருக்குது. அப்ப பக்கத்துல இருக்கக்கூடிய ஆர்கான் 18, இது ஸ்டெபிலிட்டியா இருக்குது, நல்லா ஸ்டேபிளா இருக்குது. அப்ப இது ஸ்டேபிள் ஆகிறதுக்காக என்ன பண்ணுதுன்னா, ஒரு எலக்ட்ரான் யாராவது கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணுது. அப்போ சோடியம் ஒரு எலக்ட்ரானை கொடுக்குது, குளோரின் ஒரு எலக்ட்ரானை வாங்கிக்கிடுது. அப்போதான் என்ன ஃபார்ம் ஆகுதுன்னா NaCl அப்படிங்கக்கூடிய சால்ட், உப்பு, அந்த மாலிகூல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இப்படித்தான் மாலிகூல்ஸ் எல்லாமே ஃபார்ம் ஆகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கிறீங்க. ரைட். இப்போ இதுல நீங்க என்ன தெரிஞ்சுக்க போறீங்க புதுசா, எலமெண்ட்ஸ்னா என்ன, காம்பவுண்ட்ஸ்னா என்ன அப்படின்றத பத்தி பார்ப்போம். எலமெண்ட்ஸ்னா என்ன அப்படின்னுட்டா, சேம் ஆட்டம்ஸ் எல்லாம் சேர்ந்து மாலிகூல்ஸை கிரியேட் பண்றது. ஹைட்ரஜன் மாலிகூல், அடுத்து நைட்ரஜன் மாலிகூல், அப்புறம் ஆக்சிஜன் மாலிகூல். ஏன்னா இப்போ நம்மளை சுற்றி நைட்ரஜன் கேஸ் தான் இருக்குது, அது வந்து N2 மாலிகூல், அப்படியே N2 நிறைய இருக்குது. நம்ம பிரீத்திங்ல இன்ஹேல் பண்ணக்கூடிய ஆக்சிஜன் அது O2 மாலிகூல். அதுக்கப்புறம் ஓசோன் லேயர் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுங்களேன், O3 அப்படின்னு எடுத்துக்கிறோம். ஓகே, இது H2, N2, O2, Cl2 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இவங்க ஃபுல்லா எலமெண்ட்ஸ். அடுத்ததா நாம காம்பவுண்ட்னா என்ன அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். காம்பவுண்ட்னா என்ன, 2 ஆட்டமோ 3 ஆட்டமோ நிறைய ஆட்டமோ சேர்ந்து ஒரு மாலிகுலை கிரியேட் பண்ணா அதுதான் காம்பவுண்டு. நம்ம குடிக்கிற வாட்டர் H2O, அடுத்து மீத்தேன் கேஸு CH4, அம்மோனியா கேஸு, அப்புறம் குளுக்கோஸ் மாலிகுலாம் இருக்குன்னு வச்சுங்களேன், C6H12O6. இவங்க எல்லாமே காம்பவுண்ட் மாலிகுல். ரைட். பாஸ் பண்ணிட்டு இதை நோட்ஸ் எடுத்துக்கங்க.